சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேன். அட் தி சேம் டைம் நான் உங்களை கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். டேக் யுவர் ஓன் டைம். யோசிச்சு பதில் சொல்லுங்க. மேடம், முதல்ல என் குழந்தையை காப்பாத்துனீங்க, இப்ப என்ன காப்பாத்துறீங்க. எப்படிதான் உங்களுக்கு நன்றி சொல்ல போறீங்களாக்கும்? கடவுள் புண்ணியத்துல என் கண் முன்னால நடந்தது காப்பாத்திட்டேன். இல்லன்னா உங்க குடிப்பழக்கத்தினால இந்த பச்சை குழந்தைய நெருப்புல எரிஞ்சு தீஞ்சு போயிருக்கும். என் குழந்தைக்கு நானே யமனா இருக்கேன். மேடம், ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருக்க முடியும், ஆனா ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்க முடியாது. 1000 அப்பாக்கள் ஒண்ணு சேர்ந்தாலும் ஒரு அம்மா ஆயிட முடியாது. அதனாலதான் திரும்பவும் கேட்கிறேன், மண்டிட்டு கேட்கறத கூட வச்சுக்கீங்க. நீங்க ஏன் என் குழந்தைக்கு தாயா இருக்க கூடாது? நீங்க இந்துவுக்கு அப்பாவா இருக்கிற வரைக்கும் நான் எப்படி இங்க இவளுக்கு தாயா இருக்க முடியும்? நீங்க இந்துவுக்கு அப்பாவா இருக்கிற வரைக்கும் நான் எப்படி இங்க அவளுக்கு தாயா இருக்க முடியும்? நீங்க இந்துவுக்கு அப்பாவா இருக்கிற வரைக்கும் நான் எப்படிங்க அவளுக்கு தாயா இருக்க முடியும்? கமான், ஏற்கீங்க. நீங்க போக வேண்டிய இடத்துல டிராப் பண்றேன் ப்ளீஸ். அதுக்கு முன்னால நான் கூப்பிடுற ஒரு இடத்துக்கு வரதுல உங்களுக்கு ஆட்சேபம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். Please come. இதான் என் உயிரோட கலந்துட்ட சுமத்தி இருக்கிற இடம். இவளையே சாட்சியா வச்சு உங்களை கடைசி தடவையா கேட்கிறேன், என் இந்துவுக்கு நீங்க தாயா இருப்பீங்களா? உங்க மனைவி மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை எவ்வளவு உயர்வா நினைக்கிறீங்களோ அதை விட உயர்வா என் கழுத்துல இருக்கிற தாலியை மதிக்கிறேன். இன்னொரு தாலியை ஏத்துக்கங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லலையே, என் மகளை தானே ஏத்துக்க சொன்னேன். அது எப்படிங்க முடியும்? ஓகே, நீங்க இந்துவுக்கு அப்பாவா இருக்கிற வரைக்கும் என்னால எப்படிங்க அவளுக்கு தாயா இருக்க முடியும்னு கேட்டீங்கல்ல? இந்த அப்பா இருக்கிற வரைக்கும் தானே உங்களுக்கு அந்த சிரமம். இன்னும் சில நிமிஷத்துல நான் இல்லாம போயிடுவேன். எஸ், நான் குடிச்சது விஷம் கலந்த விஸ்கி. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இல்ல, உங்களை சாக விட மாட்டேன். சார் எடுத்துட்டு வரேன். மேடம், கார் சாவி என் கையில இருக்கு. என்ன காப்பாற்றுற முயற்சியில நேரத்தை வீணாக்காதீங்க. காப்பாற்றவும் கூடாதுன்னு யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இனி யாராலையும் என்ன காப்பாற்ற முடியாது. ஏன்னா நான் சாப்பிட்டது அப்படிப்பட்ட விஷயம். என் இந்துவே
மனப்பூர்வமா மகளை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. நான் நிம்மதியா போயிடுறேன். இந்து, இந்து என் மகதான். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை நீங்க கொடுத்த சத்தியமா ஏத்துக்கிறேன். அம்மா அப்பா இல்லாதானே என் குழந்தைக்கு எந்த காலத்திலையும் தெரியக்கூடாது. அப்பாவுக்கு டாட்டா சொல்லுங்க. அப்பாவுக்கு டாட்டா சொல்லுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமா கூட இந்துக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கொடைக்கானல்ல இருக்கிற அவ அப்பா பங்களாவுக்கு வந்துட்டேன். திதி என்ன சும்மா விடல. இந்துக்கு அப்ப 6 வயசு இருக்கும். ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வந்து அவ கேட்டா, ஏமா அப்பா சாமி கிட்ட போனதுக்கு அப்புறமும் நீ மட்டும் ஏமா பூவும் போட்டு வச்சிருக்கேன்னு. அறியாத வயசுல அவ கேட்ட கேள்விக்கு என்னால அவ்வளவு சீக்கிரமா பதில் சொல்ல முடியல. அவ மனசுல சந்தேகம் ஏற்படக்கூடாதுன்னு பாவினா புருஷன் இருக்கும் போது பூவையும் போட்டு அழிச்சு கட்டின தாலிய மறைச்சு தனிமையில போட்டு வச்சு தண்ணீர்ல அழிச்சு ஒரு நல்ல இதயத்துக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக கையெடுத்து கும்பிட தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கே. தெய்வத்துக்கு எதுக்குமா பூவும் போட்டும்? சாவறதுக்கு முன்னால என்னைக்காவது ஒரு நாள் நாம சந்திப்போம்னு என் உள் மனசு சொல்லிட்டே இருந்தது. ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருந்தது. சந்திச்சிட்டோம். ஆஹா, உனக்கு மாதிரியே எனக்கு ஒரு அம்மா இருந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஆம்லெட்டை போட்டு கொடுத்தாங்கன்னா இதை சாப்பிட்டுக்கிட்டே ஆயுச ஓட்டிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ஆம்லெட் சாப்பிட்டதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டானுமா? ஐயா ஆசை. இப்ப நான் ஒண்ணு பண்ணுவேன். நான் என்ன பண்ணணும் சொல்லு. நான் பண்றது என்னன்னு சொல்லணும், இல்லன்னா கொக்கு பிடிக்கணும். இது என்ன பிரமாதம்? என்ன பண்ண போற பண்ணு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விரலாட்டுற? இல்ல, நான் உன்னை கூப்பிடுறேன். தோத்து போயிட்டேன். கொக்கு பிடி. இந்து வந்து சீக்கிரம் சீக்கிரம் இரு. இந்த முரளிக்கு சாப விமோச்சனமே கிடையாதா? இந்த முரளி ஏன் இப்படி நிக்கிறா? என்ன எக்ஸசைஸ் இது? எக்ஸசைஸ் இல்ல மாஸ்டர், பனிஷ்மெண்ட். நீங்க 2 நாளா வரல, உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். பாவம், அவனை விட்டுடு. நான் ஒண்ணு உங்களை கேட்க போறேன். நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா முரளியை விட்டுறேன். இல்லன்னா நீங்களும் கொக்கு பிடிக்கணும். ஐயோ வேணாம் சார், அவ இப்படி இப்படின்னு வா. நீங்க கூப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா இல்ல இல்ல விரலாட்டினேன்னு சொல்லுவா. விரலாட்டினேன்னு நீங்க சொன்னீங்கன்னா இல்ல இல்ல கூப்பிட்டேன்னு வா. விட்டுருங்க சார். அவ என்னதான் கேக்குறான்னு பாப்பமே, நீ சொல்லுமா. இப்ப நான் என்ன பண்றேன் மாஸ்டர்? கூப்பிட்டுக்கிட்டே விரலாட்டுற. அதான் இல்ல, விரல் ஆட்டிக்கிட்டே கூப்பிடுறேன். நான் அப்பவே சொன்னேனே சார். மாஸ்டர் கொக்கு பிடிங்க. அங்க இல்ல, இங்க. நான் வயசான குக்குமா, சப்போர்ட் வச்சுக்கலாமா? பெர்மிஷன் கிராண்டட். எப்ப இறக்கி விடுவேன்? கால் கீழே எல்லாம் படக்கூடாது. ஏய் இந்து, என்னது மாஸ்டர் கிட்ட உன் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஏய் இறக்கி விடு. நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன்னா இறக்கி விட்டுறேன். அப்படியா? சரி. என் கையில என்ன இருக்கு சொல்லு. ஒண்ணும் இல்ல. 10 விரல் இருக்கே. மாட்டிக்கிட்டியா? இப்ப நீ கொக்கு பிடி. அதெல்லாம் யாரும் ஒண்ணு பிடிக்க வேண்டாம். முதல்ல பாடத்தை படிங்க. சோத்த வடிச்சாச்சு. இதுக்கு குழம்பு வேணுமே, அது எனக்கு வைக்க தெரியாது. வாய்க்கு ருசியா வேற தின்னு பழகிட்டேன். நானும் அவளை விரட்டி இருக்க கூடாது, அவளை என்கிட்ட கோவிச்சுட்டு போயிருக்க கூடாது. இப்பதான் தெரியுது பொண்டாட்டியோட அருமை. இதுக்கு குழம்பு வேணுமே. 4 வீடு கேட்டு பாப்போம். அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துக்குமா. நீயா? நகையை கேட்டு பொண்டாட்டி வரட்டினவன் தானே நீ? அவகிட்ட நான் சேலை இரும்பா கேட்க முடியும்? ஏய்யா, உனக்கு கொஞ்சமாவது ஈனமான ரோஷம் இருக்கா? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட குழம்பு இருக்கா? இருக்கு. ஊத்து. ஊத்த மாட்டேனே. வச்சுக்க, வேற வீடு பாக்குறேன். அம்மா தாயே, உங்க அண்ணன் மாதிரி நினைச்சுக்குங்க, உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்குங்க, உடன்பிறப்பா நினைச்சுக்குங்க.
கொஞ்சம் குழம்பு ஊத்தாயே. அட நீயா